ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அவங்க குணமாயிட்டாங்க போல. இப்ப வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜான்வி, நீங்க எல்லாரும் போங்க, நான் போய் சுந்தர பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஏன் நீ எதுக்கு போகணும், அவரை அப்புறமா கூட பார்த்துக்கலாம்ல அப்படின்னு விராஜ் தடுக்கிறான். இல்ல, நான் இப்பயே தான் போய் பார்க்கணும், நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறா. இது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, இவ எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அந்த எடுபடிக்கு ஃபோன் பண்ணி, என் பொண்டாட்டி சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறா, அவளை நீ வந்து என்ன பண்றா எது பண்றான்னு வாட்ச் பண்ணி என்கிட்ட ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பெயில்ல தானே வெளியே வந்திருந்தான், திரும்பவும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க போல. அவன் பக்கம் உள்ள நான் எதை அவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். நான் எதுவுமே பண்ணல அவனை. இன்ஃபேக்ட் அவன் ஃபோன் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கரேஜ்க்கே போனேன். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட ஃப்ரெண்டு சார், நான் எதுக்காக அவனை அட்டாக் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ தான் அந்த நேரத்துல அவன் கூட இருந்திருக்க, அதனால எங்களுக்கு உண்மையில தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆன்ட்டியை பாக்குறதுக்காக நிறைய பிசினஸ் மேன்லாம் வந்திருப்பாங்க போல. அவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து ஃபோன் கால் வருது. கால் பண்றது அந்த எடுபடி தான். கால் பண்ணி, இந்த மாதிரி நான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன், ஆனா அவங்க பொண்டாட்டியை இங்க ஆளையே காணோம், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அங்கதானே சுந்தர பாக்குறதுக்காக இருக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் அவ எங்க போயிருப்பா, நீ இப்பவே அவளை தேட ஆரம்பி, அவ எங்க போயிருக்கான்னு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவரை எங்கேயும் போல ராகவ பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. அவனும் அவன் பக்கத்துல இருக்கிற நாயத்தை சொல்ல வந்தா அவங்க அதை கேட்கற மாதிரியே இல்ல. அப்ப நம்ம ஜான்வி அங்க வந்து, இவர் மேல எந்த தப்பும் இல்ல, அப்புறம் எப்படி நீங்க இவரை சந்தேகப்பட்டு இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவனோட கரேஜ்ல தானே அந்த அட்டாக் நடந்திருக்கு, அப்ப இவன் தான் அதை பண்ணிருப்பான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ். ஆனா அப்படி இல்லவே இல்லை. இவர் வந்து அந்த அட்டாக் நடக்கும் போது ஏன் கூட தான் இருந்தாரு. அப்பதான் சுந்தர் கரேஜ்ல இருக்கிறதா ஃபோன் பண்ணாரு, அதுக்கப்புறமா தான் இவர் அங்க இருந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா போலீஸ் அதை கேட்கிற மாதிரி இல்ல. அந்த நேரத்துல இவன் உன் கூட இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தேவை விட்னஸ், அதை தான் இவ சொல்லிட்டால, அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். உடனே இவளும், நான் சாட்சி சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், அதனால நீங்க இப்ப இவரை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியில ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இவ்வளோ பாடுபட்டதுக்கான காரணமே அவங்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தானே. ஸோ அதனால இங்க பாருங்க ராகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஒரு இன்ஃபார்மர் கால் பண்ணி, அந்த ரவுடி பையன் இப்போ ஒரு குடோன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறான். உடனே இவனும், நான் அவனை அங்க பாக்குறதுக்கு போறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதனால நம்ம ஜான்வியால உண்மையை சொல்ல முடியல. அப்ப அந்த போலீஸ்காரனும் கரெக்டா அங்கதான் வந்திருக்கான். உடனே அவனை பார்த்ததும் இவன் இந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால இப்ப நம்ம ஜான்வி தான் வந்து ராகுவை ரிலீஸ் பண்ணிட்டு போனா அப்படிங்கிற விஷயம் இவனுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால கால் பண்ணி இந்த சைக்கோ பைக்கிட்ட இந்த மாதிரி அண்ணி வந்திருக்காங்க, அண்ணி வந்து அந்த ராகுவை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் அவனை பிடிச்சி ஜெயில வச்சா அவர் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த விஷயத்த பத்தி அந்த ரவுடி பையகிட்ட சொல்லிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவன் ரிலீஸ் ஆயிட்டான், அதனால அவன் எந்த நேரம் வேணாலும் உன்னை தேடி வருவான், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ நிக்கிறான். யாருடா நீன்னு கேட்டா, நான் ராகவேந்திர பிரதாப் சிங், உன்னோட பிசினஸ் எதிரியோட பையன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அந்த பொம்பளையோட பையன் நீதானா, வசதியா போச்சு, நீயே வந்து இங்க மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை வச்சுலாம் மாட்டிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு ஆளா அங்க வந்து சுட்டு கொண்டான்ல நம்ம விராஜ், அவனுமே இப்ப இங்க உயிரோட நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோ அவனை லாக் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு, எதுக்காக என் அம்மாவை நீ அட்டாக் பண்ண, அப்புறம் சுந்தர அட்டாக் பண்ணதும் நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கேப்ல அதுல இருக்கிற ஒரு அடியாளு நம்ம ஹீரோவை கம்பு எடுத்துட்டு அடிக்க வந்துட்டு இருக்கான். மாறி மாறி ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோக்கும் அடிபட்டுருது. அந்த கேப்ல அந்த ரவுடி பையலும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான், தப்பிச்சு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் ராகுவை காப்பாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அதை இவனும் விண்டோ டோர் வழியா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ ரூமுக்கு வந்தா பின்னாடியே அந்த பையலும் ரூமுக்கு வந்து கதவை சாத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்காகடா நீ இப்ப இங்க வந்த, இங்க இருந்து மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நான் இதை எதிர்பார்த்ததுதான், புருஷனோட மரியாதை குறையத்தான் செய்யும், ஏன்னா இப்ப நீ உன்னோட காதலை நான் மீட் பண்ண போயிட்டு வந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு. அப்படி எதுக்காக இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், ஸ்பெஷல் கிஃப்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டுமா, ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அவளும் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுல வந்து போட்டோஸ் இருக்கு. என்ன போட்டோஸ்னா, நம்ம ராகு அவனோட முதுகுல இருந்து கத்தி எடுத்தான் இல்லையா, ஃப்ரெண்டுக்கார முதுகுல இருந்து, அதை வந்து யாரோ போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோ தான் இப்ப இவன் கையில இருக்கு. அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இது என்னதுன்னு கேக்குறா. பார்த்தா தெரியல, உன்னோட காதலன் தான் கொலை பண்ணியிருக்கான், நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி போட்டோ காமிச்சா மட்டும் நான் நம்பிடுவேனா, எனக்கு
எனக்கு ராகு மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் இதை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசிட்டு இருக்கா. எவ்வளவு திமிருடி உனக்கு, கட்டின புருஷன் நான் சொல்றேன், என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு அவன் மேலதான் முழு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளோட முடியை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவரோட குணம் அப்படி. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண நினைக்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவர், உன்ன மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு செமையா கோவம் வந்துருது. இங்க பாரு, இந்த போட்டோஸ் ஒண்ணுதான் இப்ப என்கிட்ட இருக்கிற ஆதாரம், நல்லா பாத்துக்க. நீ இப்போ அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சு கூட்டிட்டு வந்திருக்க இல்லையா, ஒரு விட்னஸ் சாட்சி சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த போட்டோக்கு முன்னாடி எடுபடாது. நான் இந்த போட்டோவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சேன் அப்படின்னா அவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதனால யாருக்கிட்டையாவது ஏதாவது உண்மையை சொல்லி வைக்கிறாங்கிற பேர்ல உளர்னேன் அப்படின்னா இதுதான் நடக்கும், பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ராகு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் கையை பார்த்தா அடிபட்டு இருக்கு, ரத்தம் வேற வந்துட்டு இருக்கு. உடனே இவ போய் கேட்கிறா, என்னாச்சு ராகு உங்க கைக்கு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் அந்த ரவுடி பையில பாக்குறதுக்காக அவன் இடத்துக்கு போனான் இல்லையா, அங்க கொஞ்சம் அடிதடி ஆயிடுச்சு, அதனாலதான் அடிபட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த அன்னிக்காரி வரா. அவ இவன் கையை பார்த்துட்டு கேட்கறதுக்குள்ள அவன் டக்குன்னு கண்ணை காமிக்கிறான். சத்தம் போடாதீங்க, அம்மாக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவளும் அமைதியாயிடுறா. ஆனா அங்க அந்த விராஜ் பைய என்னாச்சு ராகு, உன் கையில ரத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமா வேணும்னே கத்திட்டு இருக்கான். உடனே இந்த விஷயம் ரூம்ல இருக்கிற அம்மாக்கும் காதுல விழுந்துருது. என்னப்பா ராகு, ரத்தமா, யாருக்கு என்னாச்சு, நீ உள்ள வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்வி ஒரு லுக்க விட்டுட்டு இருக்கா. அவனும் நான் வேணும்னே தாண்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போனா பையனுக்கு அடிபட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவங்க திட்டிட்டு இருக்காங்க வழக்கம் போல, எதுக்குப்பான்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு போகாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, இப்ப பாரு உன் கையில அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எந்த பிரச்சனைக்கும் போல, நான் சும்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது காருக்காரவன் மோதிட்டாமா, மத்தபடி எதுவும் இல்லை, நான் எந்த பிரச்சனைக்கும் போகலாமா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியாப்பா, சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும். எனக்கும் இப்போ உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறமும் என்னால பிசினஸ் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு எனக்கு தோணலப்பா. நான் பிசினஸ் நடத்துவேன், பட் பிசினஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான டெசிஷனை எடுக்க வேண்டிய பொறுப்பு நான் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தானே அந்த பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் ராகு கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்க போறேன், நீ தான் ராகு பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டெசிஷனுமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா இவனுக்கு இடியே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. என்னது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா அவங்களோட பையனுக்கு அவங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை, புதுசா உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல நம்ம ஹீரோயினி வழக்கம் போல யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா, கிறிஷ்க்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு. எப்படியாவது இன்னைக்கு ராகு கிட்ட உண்மையை சொல்லியே தான் ஆகணும், ஏன்னா இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இப்ப அவரோட வாழ்க்கையும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த பையல இதுக்கப்புறமும் விட்டு வைக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்கு பார்த்தா அங்க அந்த கிறிஸ் பையல காணோம். எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா திரிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க பெட்ல ஒரு பாட்டில் கிடக்கு. என்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல பாய்சன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. அப்படின்னா கிறிஸ்க்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பையலும் கிறிஸ்க்கு இவன் சாப்பாடு கொடுக்குறங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறதுக்கு போயிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு அவனை காப்பாத்திடுறா. என்ன பண்ற நீ, இதையா போய் பச்சை குழந்தைக்கு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க தங்கச்சிக்காரியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது இதுல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. விஷமா, என்ன சியா சொல்லிட்டு இருக்கா, இதுலயா விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்ப அதை சாப்பிட்டு காமிக்கிறான். கமான் சியா, எதுக்கு இப்ப காலங்காத்துல இப்படி உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. சரி வா கிரிஷ், பாட்டிமா அவனை கூப்பிடுறாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவனை அழைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவனும், ஆமா அந்த விஷம் அங்க இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அதை நான் இதுல கலந்துருந்தா நான் இப்ப அதை சாப்பிடுவானா என்ன, நீ ஒருவேளை இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையாவது ராகு கிட்டேயே நீ வாயை திறக்கணும் அப்படின்னு நீ நினைச்சாலும் உனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும், நான் அந்த பையலை கொன்னுடுவேன். கிறிஷ் மேல நீ உயிரே வச்சிருக்கல்ல, அவனோட உயிர் உனக்கு முக்கியம் அப்படின்னா நீ யாருக்கிட்டயுமே எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இப்போவும் இவளை வச்சுட்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நடந்துச்சு. நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.